ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிற்றம்பழி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கர்ணா தான் பார்வதியை கொன்னாங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம அபி இப்போ வரைக்கும் வெற்றிக்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி சொன்னாலே போதும், கண்டிப்பாக வெற்றி நம்புவார். இதுக்கு முன்னாடி வெற்றியோட முகம் ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு. கர்ணா தான் அவரோட உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தார். குழந்தை இருக்குது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அபியை பற்றியும் குழந்தைய பற்றியும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். அதுக்காக எல்லாம் வெற்றியை முழுசாக நம்பிட முடியாது அப்படின்னு தான் அபி நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வெற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. கர்ணாவோட சூழ்ச்சியில் அவர் மாட்டிகிட்டு இருந்தார். இப்போது கர்ணா எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம வெற்றி புரிஞ்சுக்கிட்டார். ஆக்சுவலாக அதாவது அபி தான் கொலை பண்ணாங்க அப்படின்னாலும் அபியை திரும்பவும் நம்ம கொலை பண்ணணும், பழி வாங்கணும், அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம்னு நினச்சி அடிக்கடி வெற்றி கர்ணாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் குழந்தை, அபியோட குழந்தை, அது வெற்றியோட குழந்தை அப்படின்னும் தெரிஞ்சிருந்து கூட அந்த குழந்தைய எப்படி அவனால் கொலை பண்ண முடிஞ்சது? அது யாரோட குழந்தையா வேணா இருக்கட்டும், ஒரு குழந்தைய கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு போகிறவன் எல்லாம் நல்லவனாக இருக்க முடியுமா? அவன் மனுஷனாக இருக்க முடியுமா? இந்த விஷயத்தில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதாவது கர்ணா இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அபி கொலை பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு முதல்ல சந்தேகம் இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அபி அந்த கொலையை பண்ணலை அப்படின்னு. ஆனால் கர்ணாவுக்கு இதில் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத சுடர் அவர் கொலை பண்ண பார்த்தப்போ தான் யோசிச்சாரு நம்ம வெற்றி. அதனால தான் அவங்களால, அதாவது கர்ணாவை சுற்றி இருக்கிறவங்களால அபியோட குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கேடயமாக அங்கேயே அவங்க காத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல சுடர் எப்போவுமே வெற்றி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். வெற்றியை ரொம்ப பிடிக்கும், கேப்டனாக பிடிக்கும். அப்பாவா பிடிக்கல அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக இந்த முறை உன் அம்மா ஜெயிலுக்கு போக மாட்டாங்க, அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்லியிருந்தாரு. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் சுடருக்கு வெற்றி மேலே இன்னும் கூட கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அவர் கெட்டவராக இருக்க முடியாது. ஏதோ ஒரு சதியில் இப்போ எப்படி அம்மா கெட்டவங்களானாங்களோ அது போல் அப்பாவும் கெட்டவராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியா கிட்டேயும் தருண் கிட்டேயும் கூட சுடர் சொல்கிறாங்க. பட் நம்ம இப்படி பேசிக்கிறது அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னும் சுடர் சொல்லிட்டாங்க. வெற்றி அபிக்கு கேடயமாக இருக்கும்போது கண்டிப்பாக அபியையும் அந்த குடும்பத்தையும் நெருங்க முடியாது அப்படின்னு கர்ணாவுக்கு நல்லாவே தெரியும். கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரபாகரன் கிட்ட முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்கிறதுனால தான் அவங்க கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அந்த லாயரும் கர்ணாவும் பேசிகிட்டு இருந்தப்போ அது என்ன எவிடன்ஸ்னு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கர்ணா கேட்டிருந்தாரு. அதனால் பயங்கர சர்ப்ரைஸாக அவர் அந்த எவிடன்ஸை எடுத்துகிட்டு வராரு. அதாவது அந்த பிரபாகரன் கிட்ட 2 ஜூனியர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அதில் ஒருத்தர் அந்த திவாகரோட ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பிளான் பண்ணி பிரபாகரன் கிட்ட இருந்து அந்த எவிடன்ஸ், அதாவது பார்வதியோட ஒரிஜினல் அட்டாப்சி ரிப்போர்ட் அது என்ன அப்படிங்கிறத நம்ம கர்ணா தெரிஞ்சதுலேருந்து இன்னமும் மோசமாயிடுச்சு அவரோட மனநிலைமை. ஏற்கனவே ரொம்ப பயந்துட்டு இருந்தார். அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதே பயம். அது அட்டாப்சி ரிப்போர்ட் தான், அதுவும் ஒரிஜினல் பார்வதியோட ஒரிஜினல் அட்டாப்சி ரிப்போர்ட்னு தெரிஞ்சு அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக இந்த முறை நம்ம சிக்கிடுவோம் போல இருக்குது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தார். ஆனால் அதை திவாகர் பிரபாகரன் கிட்ட இருந்து ஒரு லாயரை வச்சு எடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு சர்ப்ரைஸாக நம்ம கர்ணா கிட்ட கொடுத்தப்போ அவருக்கு பயங்கர ஹாப்பி. இதோட சாம்பல் கூட யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சு எரிச்சிட்டாரு நம்ம கர்ணா. அது மட்டும் இல்லை, திவாகரை பொறுத்த வரைக்கும் கர்ணாவுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணணும். அதுக்கான ஃபீஸு நம்ம டபுள் ட்ரிபிளாக கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல எப்படி பிரபாகரன் ஜெயிக்க போகிறாரு, இப்படி ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க, அதையும் இவங்க ஆட்டியை போட்டு எரிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே எப்படி அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் ட்விஸ்டே. இந்த பக்கம் அபி ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இப்படியும் இந்த முறை நம்ம தப்பு பண்ணலை அப்படின்னு வெளியே வந்துட முடியும். கேஸ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்ச மாதிரி நம்ம தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் நம்ம சுடர்கிட்டே இருக்குது. பார்வதி கைப்பட எழுதின டைரி, அதுவும் கர்ணாவை பற்றி எழுதின அந்த டைரி, அவங்க சாவுக்கு காரணம் கர்ணா தான் அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கு. அது நம்ம சுடரோட பேக்கில் தான் இருக்குது. மகேஷ் தான் கொடுத்தாரு. ஸோ நம்ம கர்ணா நினச்ச மாதிரி, அந்த சாமியார் சொன்ன மாதிரி சுடர் தான் கர்ணாவோட யமனா நிற்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மகேஷும் சுடரும் சேர்ந்து கர்ணாவை மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் சுடரோட பேக்கே வந்துச்சு. இப்போ அந்த டைரியும் சுடர் பேக்கு தான் வந்திருக்கு.
அதுவும் கண்டிப்பாக வெற்றியோட கைக்கு தான் போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம வெற்றி நினச்சிட்டு இருந்தார் இது வரைக்கும் கருணா ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஆனால் அபி விஷயத்தில் இவ்வளோ மோசமானவனாக இருக்கான் அப்படின்னா, ஒரு குழந்தைய கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னா, அப்போது எல்லாரும் யோசிக்கிற மாதிரி அந்த பிரபாகரன் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கருணாவுக்கு இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? பார்வதி அக்காவை கருணா கொலை பண்ணணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? பாலில் பாய்சன் கலந்து கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன கொடூரமான ஒரு எண்ணம் அப்படிங்கிற மாதிரிலாம் வெற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கருணா பண்ணியிருக்காரா இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு இல்லாமல் இப்போது கருணா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி, அதாவது பார்வதி உயிரோடு இருக்கும்போது அந்த வீட்டில் வேலை செஞ்ச ஒருத்தவங்க அந்த விஷயத்தை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இன்னும் கூட கருணா மேலே சந்தேகம் வந்துடுச்சு. எல்லா விதத்துலேயும் கருணாவை நெகட்டிவாக தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம வெற்றி. கோர்ட்டில் நாளைக்கு ஹியரிங் இருக்குது அப்படின்னு பிரபாகரன் கால் பண்ணி சொல்லும்போது வாய்ஸில் தெளிவில்லை, ரொம்ப சோகமாக பேசுகிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ நம்ம அபி வந்து பிரபாகரன் சொன்னதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து நின்று அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ஆமாம், அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பிரபாகரன் சார், எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு அபி வந்து பதறாங்க, அழுகுறாங்க. என்னாச்சு, எதுக்கு அபி அழுகுறா அப்படின்னு வெற்றி ஒட்டு கேட்குறாரு. அப்போது அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வருது அவங்களுக்கு. இவ்வளோ பெரிய எவிடன்ஸ் இதை நம்ம கண்டிப்பாக கோர்ட்டில் ஒப்படைச்சிருந்துருக்கணும், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு வெற்றி தான் ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாரு. ஃபோனை வாங்கி ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சுடர் என்னாச்சுன்னு உள்ளே இருந்து வெளியே ஓடி வந்து அபியோட முகத்தில் தண்ணி தெளித்து அவங்கள எழுப்பி நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் வெற்றி கான்சன்ட்ரேட் பண்ணி பிரபாகரன் கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட் கொடுத்தீங்கல்ல பார்வதி மேடமோடது, அது மிஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட ஜூனியராக ஒருத்தன் சேர்ந்தான், அவன் கர்ணாவோட ஆள் போல இருக்கு, அதை அவன் நைஸாக எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க? ஜூனியர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அவங்கக்கிட்ட எதுக்கு அதெல்லாம் ஒப்படைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, ஃபோனை கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அபி வாங்கிக்கிறாங்க. இப்போ என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு, ஏதாவது பண்ணுவோம், நாளைக்கு ஹியரிங் இருக்குது, எப்படியும் நம்ம இந்த எவிடன்ஸை ஒப்படைச்சோம்னா நம்ம கேஸ் ரீஓப்பன் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இதில் குற்றவாளி யார் அப்படிங்கிறத போலீஸ் தரப்புலேருந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அபி, சாரி. இந்த முறையும் சுடர் ஆசைப்பட்ட மாதிரி உங்களை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி என்னால் வெளியே கொண்டு வர முடியாது போல இருக்குது அது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிது, இதில் ஏதாவது ஹோப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் இப்போ வச்சிடுறேன் அபி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுது. பிரபாகரனோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கேட்குறாங்க அபிக்கிட்ட. ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து போகவும் முடியாது, பிரபாகரன் கிட்ட பேசணும், ஆனால் இவ ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறாளே, நம்ம இங்கேருந்து போகிறது தெரிஞ்சால் கருணா அவங்க ஆளுங்களை வச்சு யாரையாவது ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டு அங்கேயே அமைதியாக நிற்கிறாரு. அம்மோ, அதான் கேப்டன் சொல்கிறாருல்ல, கண்டிப்பாக அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், அந்த இடத்துல என்னை அவர் தானே வந்து காப்பாற்றினாரு, இதுக்கு முன்னாடி கூட என்னை ஒரு முறை பூச்சா நீங்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்போவும் கேப்டன் தான் காப்பாற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அபி ஒரு மாதிரி முறைக்கிறாங்க சுடரை. குழந்தைக்கு கூட புரியுது, ஆனால் உனக்கு புரியல இல்லை, இதுக்கு முன்னாடி நீ சொல்கிறத நான் நம்பாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நம்புகிறேன், கருணா மேலே ஏதோ தப்பு இருக்குது, அவன் அதை மறைக்க தான் உன் மேலே பழி போட்டிருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கணும்ல, என்ன இருந்தாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவன் உன்னை இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் தள்ளி விட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவனை கெட்டவன்னு நான் முழுசாக முத்திர குத்திர முடியாது, அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கூட இதெல்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு அபி வந்து சிரிக்கிறாங்க. இங்கே பாரு அபி, நீ ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாமல் இருக்க, ஆனால் என்கிட்ட உண்மையை சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னை வந்து சுடரோட அப்பாவை கூட பார்க்க வேண்டாம், ஏதோ பழைய ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. சரி, நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அபியே வந்து டைரெக்டாக வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. பார்வதி அக்காவை கொலை பண்ணது யாருன்னு கேட்டுகிட்டே இருந்தால, பார்வதி அக்காவை கொலை பண்ணது வேறு யாரும் இல்லை, உன் ஃப்ரெண்டு கருணா தான், அந்த துரோகி தான் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. அபி அப்படின்றாரு. ஆமாம் வெற்றி, அந்த ராட்சசன் தான் பார்வதி அக்கா கோயில் சிலை மாதிரி இருந்தாங்க, சாமி மாதிரி இருந்தாங்க, அவங்கள கொலை பண்ணது அப்படின்றாங்க. சரி சரி, நீ சொல்கிற மாதிரியே ஒருவேளை அவங்க தான் கொலை பண்ணாங்க, அதாவது கருணா தான் கொலை பண்ணா அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல, உனக்கு என்ன ரீசன்னு தோணுதோ அதை சொல்லு அப்படின்றாங்க. ரீசன் தெரிஞ்சிருந்தா அதை வச்சு கருணாவை மடக்கி இருக்க மாட்டேனா, என்ன நடந்துச்சுன்னு வேணா சொல்கிறேன், நீ கெஸ் பண்ணு அப்படின்றாங்க. சரி சொல்லு அப்படின்றாங்க வெற்றி. அப்போ தான் அபி சொல்கிறாங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தப்போ கருணா பார்வதி அக்காவோட ஃபோட்டோ மாட்டியிருந்த அந்த இடத்துல
அப்போது கருணாவும் பார்வதி அக்காவும் ஒன்றா இருக்கிற அவங்களோட ஃபோட்டோ அங்கே மாட்டியிருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்வதி அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தான். நாளைக்கு இந்த நேரம் இந்த உன்னோட ஃபோட்டோவில் மாலை பாட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னான். பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. என் கையில் இருந்து அந்த பூஜை கூடிய கீழே போட்டப்போ அவனுக்கு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். எல்லாத்தையும் கேட்டுட்டா போல இருக்கு அப்படின்னு அவன் பயந்துட்டான். அப்போது என்கிட்ட வந்து என்ன கேட்ட, எப்போ வந்த அப்படின்னு கேட்கும்போது, இப்போ என்ன சொல்லிட்டு இருந்த, எதுக்காக பார்வதி அக்கா ஃபோட்டோவை பார்த்து நாளைக்கு இந்த ஃபோட்டோவில் மாலை தொங்குன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். எனக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் பெருசாச்சு. அதுக்கப்புறம் பெட்ரூமில் இருந்து சத்தம் கேட்டுச்சு. அப்போது பார்வதி அக்கா தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு கெஸ் பண்ணேன். நான் பார்வதி அக்கா கிட்ட பேசலான்றதுக்காக மாடிக்கு போகும்போது என் புடவையை பிடிச்சி இழுத்து அப்படியே என்னை கீழே தள்ளி விட்டான். அங்கே இருக்கிற கத்தியை எடுத்து நான் அவனை அட்டாக் பண்ண பார்த்தேன். அந்த கத்தியில் என்னோட கைரேகை பதிஞ்சிருச்சு. அவன் என்கிட்ட அப்படி இப்படின்னு சீண்டினதுனால நான் கத்தியை கீழே போட்டேன். அப்புறம் என்னை துரத்திட்டு போய் அந்த ரூம்குள்ளே, அதாவது பார்வதி அக்காவோட ரூமுக்கு எதிரில் இருக்கிற ரூமில் என்னை அடித்து வச்சுட்டான். நானும் எவ்வளவோ சத்தம் போட்டேன், என்னால் வெளியே வர முடியல. திடீர்னு கதவு ஓப்பனில் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே ஓடி போய் பார்த்தா பார்வதி அக்காவோட ரூமு லாக் ஆகிருந்துச்சு. நானே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனேன். பார்வதி அக்கா மயக்கத்தில் இருக்காங்கன்னு நினச்சா, ஆனால் வயிற்றில் கத்தியால் குத்தப்பட்டிருந்துச்சு. குழந்தை பெட்டு மேலே இருந்துச்சு. கீழே நகைகள் பத்திரம்லாம் விழுந்து கிடந்துச்சு. யாராவது திருடர்களாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் கர்ணா இப்படி சொல்லிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். அந்த கத்தி என் கைரேகப்பட்டது அப்படின்னும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ நேரம் நான் யோசித்தேன், இந்த பழி என் மேலே வந்துருங்கிறத பற்றியெல்லாம் நான் யோசிக்கல. அந்த நேரம் நான் அந்த கத்தியை எடுக்கும்போதே பார்வதி அக்கா இறந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது நம்ம வெற்றிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நீ சொல்கிறதுலாம் என்னால் நம்பவே முடியல அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு அப்படின்றாங்க அபி சாதாரணமாக. சச்சே, நான் அப்படி சொல்லலை. கர்ணா தான் இதை பண்ணியிருப்பானோ அப்படின்னு எனக்குமே சந்தேகம் வருது. ஆனால் இதை என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு. இங்கே பார், நீ கேட்ட, நான் சொன்னேன், அவ்வளவுதான். இதுக்கு மேலே இதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒருவேளை நீ இதில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறேன், இப்போவே போகிறேன் அப்படின்னு வெற்றி கிளம்பி போகிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம அபி, சுடர், சண்முகம் 3 பேர் மட்டும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் சரளாவை கதவை லாக் பண்ணி உள்ளவே இருக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது தப்பாக தோணுச்சு அப்படின்னா உடனே கால் பண்ண சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க வந்து பிரபாகரனோட முகம் ரொம்ப சோகமா இருக்கு. அதே ஆப்போசிட்ல திவாகர் ரொம்ப ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. கர்ணா அதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. கர்ணாவை பாக்குறதுக்காக வெற்றி போனா இன்னும் வரல, அதை பத்தி எதுவும் நமக்கு தெரியல அப்படின்னு பயங்கர டென்ஷனா இருக்காங்க அபி. பரவாயில்ல, அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது. நம்ம வாயால உண்மையை வர வச்சு இப்போ கோர்ட்ல அதை வச்சு ஏதாவது பேசுவாங்களான்னு தெரியல, இல்லை நமக்கு எது வரைக்கும் தெரியுங்கிறத பத்தி அவன் கேட்டானா என்னன்னு தெரியல அப்படின்னு அபி வந்து பயங்கர டென்ஷனா இருக்காங்க. கர்ணாவோட குணம் எப்படியோ அப்படிதான் வெற்றியோட குணமோ அப்படிங்கிற மாதிரி தான் அபி நினைச்சுக்கிறாங்க. கோர்ட்டில் அபியோட பேரை கூப்பிடவும் அங்கே போய் குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிகிட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த எவிடன்ஸை சப்மிட் பண்ணிட்டீங்களா? இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்கிறதா கேஸில் அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க டீட்டெயிலாக கேட்குறாங்க. அபி ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. பிரபாகரன் கிட்ட கேட்குறாங்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் எவிடன்ஸ் இருந்தால் தானே அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம கர்ணாவும் அந்த திவாகரும் வந்து செம்ம ஹாப்பி. அவ்வளோதான், இதோட கேஸை இழுத்து மூடிடுவாங்க. ஏதோ தப்பாக, அதாவது கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கிறதுக்காக எவிடன்ஸே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அப்பீலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தண்டனை அதிகப்படுத்திடுவாங்கலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து வெற்றி செம்மையாக மாசாக எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிற்கிறாரு. கையில் எதுவுமே இல்லாதப்போ எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து நிற்கிறானே, முதல்ல இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு தான் கர்ணா யோசிக்கிறாரு. ஏன்னா வெற்றியை சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. பயங்கரமாக அடின்னு வெளுத்திருந்தாங்க நம்ம வெற்றியை. அதுவும் கை கால் உடம்பெல்லாம் காயமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி அங்கே கோர்ட்டில் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் திவாகரையும் கர்ணாவையும் திரும்பி பார்த்துட்டு, அனுமதி இல்லாமல் உள்ளே வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க மேடம், என்கிட்ட இருக்குது எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே நிற்கிறாங்களே அபிநயா, அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷமாக எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க ஜட்ஜு. அப்போ தான் பிரபாகரன் சொல்கிறாரு, இல்லை அவருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தார், அபிதான் இந்த தப்பை பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ தான் அவருக்கே தெளிவு வந்திருக்கு. அவருமே இந்த தப்பில் ஏதோ, அதாவது இந்த கொலையில் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அபி பக்கம் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி.
அப்படின்ட்டு ஜட்ஜி வந்து திவாகரை பார்க்குறாங்க. மேடம், இவங்க சரியான பித்தலாட்டக்காரங்க, இவங்க கிட்ட எவிடன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் பொறுங்க திவாகர், பார்க்கலாம் என்னதான் கொண்டு வந்திருக்காங்கன்னு அப்படின்னு, உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது வெற்றி அவரோட ஃபோனை எடுத்து காமிக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம திவாகரோட ஒரு ஆள் பிரபாகரன் கிட்ட ஜூனியராக ஜாயின் பண்ணி அவங்கள ஃபுல்லாக மைனூட்டாக நோட்டீஸ் பண்ணி அந்த எவிடன்ஸை, இவங்க கிட்ட இருந்த அந்த எவிடன்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம திவாகர் கிட்ட கொடுத்துருக்காங்க. திவாகர் அதை கர்ணா கிட்ட கொடுக்க அவர் தீயால கொளுத்திருக்காரு. இதை வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க நம்ம வெற்றி. எப்படி, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது வந்து நடக்காத ஒரு விஷயம், ஏஐ மூலமாக இவங்க கிரியேட் பண்ணின வீடியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம திவாகர் சொல்கிறாரு. அதை வாங்கி செக் பண்ணுறாங்க. இது ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஜட்ஜுமே சொல்கிறாங்க. சரி ஓகே, முதல்ல இது ஒரிஜினலா இல்லை ஏஐ வீடியோவா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அதை செக் பண்ணுறதுக்காக கொடுத்து விடுறாங்க. ரிப்போர்ட் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள், அது ஒரிஜினல் வீடியோவா இல்லையான்னு அப்படின்னு. ஆனால் நம்ம வெற்றி அந்த வீடியோவை அவங்க ஃபோனில் மட்டும் இல்லை, வேற ஒரு ஃபோனுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க, அதாவது சரளாவோட ஃபோனுக்கு. அதனால தான் வந்து நம்ம வெற்றி கான்ஃபிடென்ட்டாக ஃபோனையும் கொடுக்குறாங்க. ஜட்ஜை விலைக்கு வாங்கிட்டா என்ன பண்ண முடியுங்கிறது வெற்றியோட இன்டென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துடுது. ஆமாம், நீங்கள் எப்படி இந்த வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வக்கீல் பிரபாகரன் சொன்னார். அதனால் அந்த ஆளை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்படி மைனூட்டாக ஃபாலோ பண்ணதில் அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாமல் நான் வீடியோ எடுத்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க தீயால் கொளுத்துறதை எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நானும் அந்த வீட்டில் தானே இருந்தேன், அந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்ச நல்லவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. யாருன்னு சொல்கிறது கிடையாது, ஸ்வேதாவாக இருக்குமா திவ்யாவாக இருக்குமா அப்படின்னு நம்ம கர்ணா யோசிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாரு. பேர் சொல்கிறதில்ல. நான் அவங்க பேரை சொன்னால் அவங்களுக்கே ஆபத்து ஆகும்னு சொல்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்றாங்க வெற்றி. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கர்ணா தான் குற்றவாளி அப்படின்னு எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்கள் தீர விசாரித்து யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி எப்படியாவது நிரபராதிகளை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வெற்றியும் கேட்குறாரு. நம்ம பிரபாகரனும் அதே மாதிரி தான் அந்த கோரிக்கையை முன்ன வைக்கிறாங்க. போலீஸ் தரப்புலேருந்து இந்த கேஸை விசாரித்து உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜுமே வந்து போலீஸ்காரங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, திவாகர் கர்ணா 2 பேருமே இந்த விஷயத்தில் இப்படி ஒரு காரியத்தை எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தான் முக்கியமாக விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக கர்ணா கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வெற்றி கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது அபி வந்து வெற்றியை நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.